ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை வீடியோ, இன்றைக்கி புதன்கிழமை வீடியோ சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரி அவங்க டியூஷன் தீதிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பான். இன்றைக்கி அவங்க வீட்டில் பால் காய்ச்சறது, அதனால் ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் நேற்று நாள் எனக்கு எப்படியெல்லாம் போச்சு, எப்படியெல்லாம் சொதப்பலாக போச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். போடலாம் வீடியோக்குள்ளே. எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லை இன்னைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி முருகர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. கம்மல் பார்த்தீங்களா, அவருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா இருக்காரா? எனக்கு கஷ்டம் வரலாம், கஷ்டமே வாழ்க்கைனா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதார் கார்டு எடுக்கலான்னு வந்தேன், அதுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணேன். பேங்க்குக்கு போனேன். கௌஜி से 15-20 मिनट आइब कौजी 15 मिनट आइब कौजी பேங்க்குக்கு போனேன், அங்கே ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தால் இப்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னை இப்போ பார்த்தா பைத்திய காய்ச்சி மாட்டி உட்காந்துருக்கேன். இப்போ நான் போயிட்டு வண்டியை தள்ளிட்டு வரணும். சரி வாங்க போயிட்டு வண்டியை தள்ளிட்டு வந்து விட்டுடலாம், வரேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா எங்கே போகிறீங்கம்மா? போங்க. வாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, வண்டி தள்ளுறோம். வாங்க சார், அம்மா வண்டி தள்ளுறாங்க. பேங்க்கு போனோம், பேங்க் முடிச்சுட்டு வந்தோம். அதான் ஒன்று வீட்டுல இங்கெல்லாம் மெக்கானிக் கடையிலேருந்து வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னுடைய மாமனார் முறை தான் அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அண்ணி கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இது சின்ன அண்ணி வீட்டு இடம். அவங்க வீட்டு தண்ணி இடத்துல மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு இவங்க கீழ் வீட்டுக்காரங்க அவங்க வந்திருந்தாங்க. அப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது, மீன் இருக்குது, பட் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மீன் மாட்ட மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தாங்க வந்தனே, எல்லாத்தையும் வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு, அதை பிரித்து பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸ்டாண்டில் வச்சிடுற மொபைலை பார்க்கலாம். இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு ஓட்டர் ஐடிக்கு எனக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அது வராதாங்காட்டின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அந்த ஓட்டர் ஐடி வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி மாமாவுக்கு அப்ளை பண்ணேன், அதில் வரவே இல்லை. இதுதாங்க ஓட்டர் ஐடி. நல்லா இருக்குங்களா? தமிழ்நாட்டில்
எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ இதையுமே காட்டலாமா என்ன அப்படின்றது தெரியல. ஒரு வழியாக வந்து எனக்கு இந்த ஊருக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆதார் கார்டு மாறிடுச்சு, ஓட்டர் ஐடியுமே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியோடைய டியூஷன் தீதி வீட்டில் வந்து இன்றைக்கி வீடு குடும்பம் போகிறாங்க. அதனால் அரி வந்து என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சான், அம்மா எனக்கு ஒரு 100 ரூபா கொடுமா, நான் ஒரே ஒரு gift வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அவன் கேட்டிருக்கான். அதனால் சரி ஓகே, சின்னதாக போயிட்டு ஏதாவது ஒன்று தேவையானதை நம்ம வந்து பார்த்து வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தாச்சா மதியம் போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வருவான். அதனால் வந்து இப்போ கிளம்பியிருக்கோம். என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவங்க அப்பாவுமே சரி ஓகே பரவாயில்ல போயிட்டு வாங்கி கொடு, அவன் நல்லதுக்கு தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம போகலாம், போயிட்டு அரிக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு gift கிடைக்கிது அப்படின்றத நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கிட்டு வரலாம். சரிங்களா, வாங்க போகலாம். போயிட்டு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்து வாங்கிக்கிட்டு வரலாம். கடைக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து நிறைய வந்து இந்த ராதாகிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத், இந்த மாதிரியெல்லாம் தான் நிறையா இருக்கும். அதனால் வந்து நம்ம சரி வீடு அவங்க பால் காய்ச்சிருது அப்படின்றதுனால நம்ம வந்து இதையே வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இது 2 காமிக்கிற பாருங்கள். இந்த 2ல் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து 2மே பிடிச்சிருந்தது. ஆனால் அரிக்கு வந்து பர்டிகுலராக இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2த்துக்குமே ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. அந்த சின்னதாக இருக்கிறது வந்து 350 ரூபா சொன்னாங்க, அந்த பெருசாக இருக்கிறது வந்து 400 ரூபா சொன்னாங்க. இப்போ இன்னொன்று இது எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து 500 ரூபா சொன்னாங்கங்க. எனக்கு அந்த ஸ்டோன் வச்சதே பார்த்தா கம்மியாக தான் சொன்னாங்க. ஆனால் இது வந்து ஏன் இவ்வளோ ரேட்டு சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அரிக்கு வந்து இது தான் பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தான். அப்புறம் நான் சொன்னேன் சரி நம்ம கொடுக்குறதே கொடுக்குறோம், கொஞ்சம் அதை பெருசாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா அந்த பெருசே வந்து கம்மி பண்ணி அந்த பெருசே வாங்கியாச்சுங்க. கம்மி பண்ணி அப்படின்னா மிஞ்சி போனால் எவ்வளோ கம்மி பண்ணியிருப்பாங்கன்றதை சொல்லுங்கள். ஆனால் இது ஃபோட்டோ நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அவங்க அரியோடைய டியூஷன் மிஸ்ஸு அவங்க தான் வந்து அரிக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்து அன்பாகவும் சரி கோவமாகவும் சரி அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவனை படிக்க வைக்கிறாங்க. பர்சனலாகவும் ஃபோன் பண்ணி என்கிட்ட நேற்று சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் நேற்று அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் வந்து சரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இன்றைக்கி காலையில் இது வாங்கினோங்க. உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கும் பேப்பர் வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி அரி எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தான். ஒரு வழியாக அந்த அண்ணாவை பேக் பண்ணவே விடாமல் பக்கத்தில் நின்று நொய் 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 நொய்னு உயிரை எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வாமா போகலாம், எப்போ போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். உண்மையாக சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போய் கொடுத்த உடனே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. மீஷோவில் இருந்து ஒரு அன்பாக்சிங் வாங்கியிருக்கேங்க. அன்பாக்சிங் பண்ணிடலாம் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா, இதுதான் அந்த பாக்ஸு. ஃப்ரிட்ஜுக்கு தேவையானது இது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பேக்கிங் வந்து இப்படி தான் வந்துருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளிப்போப்பா ஃப்ரிட்ஜோடைய ஸ்டாண்டுங்க. முன்னெல்லாம் வந்து பெருசாக பாக்ஸ் மாதிரி வரும், இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளாஸ்டிக் இல்லை, இது வேறு ஒரு இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜு வந்து நாளைக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. கல்கத்தாவா டெல்லியில் இருந்தோ அந்த ப்ராடக்ட் வரணும் அப்படி சொன்னாங்க, அந்த போர்டு வரணும் அப்படி சொல்லியிருந்தாங்க.
சரி அதுக்குள்ளே இது வந்துருமா அப்படின்னு யோசிச்சேன். நல்ல வேளை வந்துடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜு வந்து நம்ம போட்டிருக்க அந்த இதுக்கு மேலே வந்து அப்படியே இருக்குது. அந்த வெங்காய ட்ரே வந்து திறக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அதனால் இது வச்சு கொஞ்சம் ஹைட்டு தூக்கிட்டோம்னா வெங்காய ட்ரேவை நம்ம ஈஸியாக திறக்கலாம் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பெருக்க கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் வச்சுட்டோன்னா ஹைட்டு தூக்கிட்டோம்னா ஹைட் ஆகிடும், நம்ம கீழே தொடப்ப போட்டு பெருக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 ரூபா. இது உண்மையாக சொல்கிறேன் ஒருத்தங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 4 பீஸ் வந்துருக்கு, நல்லா இருக்குது. நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொடுத்து இதை அப்படியே தூக்கி வச்சு ஃப்ரிட்ஜை வச்சுட சொல்லலாம். வைக்கும்போது பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் அவங்க வீட்டில் கொடுத்தங்க. பட் ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கலை. கொடுத்தப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலையிலேருந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அதை பிரித்து பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை. அவங்க சொன்னது என்னென்னா, சரண்யா நான் அப்புறமா பிரித்து பார்க்குறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அரி கொடுத்தோடனே அப்படியே அவனை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அரி டியூஷனில் விடுறப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க எங்கே அந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.